நண்பர்களே, இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அதாவது இன்னைக்கு உங்களிடம் ஒரு பொருள் காட்டலாம் அப்படின்னு வந்திருக்கோம். ஒன்று பேசினா மொத்தம் தூய் தமிழில் பேசு. உங்களிடம் ஒரு பொருட்கள் பல பாதி பாதியாக உங்கள்கிட்ட ஒரு பொருள் காட்டலாம்னு வந்திருக்கோம். கிருஷ்ணா போன வாரத்துக்கு முந்தின வாரம் வண்டர்லா போயிருந்தாப்புல. அங்கே இல்லை, வர்ற வழியில் வர்ற வழியில ஒரு சாமான் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். 10 தான் அதுன்னு நினைக்கிறேன். கேமராக்கே பத்த மாட்டேது. ஃப்ளெக்ஸிங்லாம் இதனால கிருஷ்ணா ஓடு பாத்துக்குங்க. பாருங்க எப்படி பாத்தீங்களா? இதான் சொல்லுங்க. கட்டானா இது நண்பர்களே வைங்க மாட்டி வைங்க, மூஞ்சி தெரியாது. இது பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர்னு ஒரு அனிமே இருக்குது தோழர்களே. அந்த அனிமேல ஜெனிட்ஸுன்னு ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனை இப்போ இங்கே என் தலைவன் இருப்பானே, இங்கே எப்படி சாஞ்சி எனக்கு ஒன் பீஸில் ஃபேவரட்டோ அந்த மாதிரி டீமன் ஸ்லேயரில் ஜெனிட்ஸு ஃபேவரெட்டு. அவனோட கட்டானா தான் இந்த கட்டானா, ஜெனிட்ஸோட கட்டானா. இது பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. உட்டு, இது ஃபுல்லுமே உட்டு ஒரு மாதிரி. ஆமாங்க, கேசிசி புட்டுறாங்க. அவ்வளோ பெரிய ஆகலாம் இல்லை. நாங்கள் சும்மா முதல்ல என்ன அப்படின்னா, அனிமேஷன் படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே இது நாங்கள் அனிமே மட்டும் பேசலை, இது நான் இங்கேயே தெளிவாக சொல்லிக்கிறேன். அனிமே இல்லை, அனிமேஷன் படங்கள். ஸோ அனிமேஷனாக இருக்கக்கூடிய எல்லா படங்கள், பிக்சார் படமாக இருக்கலாம், ட்ரீம் ஒர்க்ஸோட படங்களாக இருக்கலாம், இலுமினேஷனோட படங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குது, நிறைய அனிமேஷன் ஸ்டுடியோஸ் இருக்குது. எல்லா அனிமேஷன் ஸ்டுடியோஸோட எல்லா அனிமேஷன் படங்களையும் தான் இன்வால்வ் பண்ண போகிறோம். அனிமேவும் இதுக்குள்ளே அடங்கும். அப்படி பார்க்கும்போது பொதுவான ஒரு விஷயம் இருக்குது. அனிமேஷன் படங்கள் எல்லாமே பொம்மை படங்கள் எல்லாமே குழந்தைகள் தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொதுவான விஷயம் இருக்குது. இங்கே நான் முரண்படுறேன். அது எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. ஏன் முரண்படுறீங்கன்னா, இப்போ குழந்தைகள் பார்க்கக்கூடிய படங்கள் அது எல்லாமே குழந்தைகள் பார்ப்பாங்களா அப்படின்னா, ஆப்வியஸாக குழந்தைகள் பார்ப்பாங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது, நிறைய பொம்மை வருது, கரடி வருது, யானை வருது. ஆனால் அதுக்குள்ள பெரியவங்க, அதாவது அடல்ட்ஸ் எடுத்துக்கக்கூடிய கண்டென்ட்டுகள் இல்லையா? ஃபார் லைஃப்னே நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி படங்களே பயங்கரமான படங்கள் நிறையா கண்டென்ட் அனிமேஷன் படங்கள் சொல்லுது. ஆனால் வெளியிருந்து பார்க்கும்போது அனிமேஷன் படம்னாலே பொம்மை படம். நம்ம ஊர்ல பொம்மை படம் இன்னும் சின்ன பிள்ளைதனமா இதை போய் பார்த்துக்கிட்டு அப்படின்னு அவங்க முத்திர குத்துறதோட மட்டும் இல்லாம, நம்ம ஊர்ல என்ன இருந்தாலும் இப்படியான விஷயங்கள் இருக்கு, அவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே ஒரு முத்திரை குத்திராங்க. பொம்மை படம் அவ்வளவுதான். இதுல என்ன இருக்க போகுது? சின்ன பிள்ளைய பாக்குறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. வயசாகுது, 7 வயசாகுது, 9 வயசாகுது, 11 வயசாகுது, ஏதோ ஒண்ணு சொல்ல வேண்டியது. இப்போ என்னன்னா, முதல் விஷயம், நார்மல் லைவ் ஆக்ஷன் படங்கள் நமக்கு என்னென்ன இம்பாக்ட், நம்மளை எவ்வளவு இம்பாக்ட் பண்ணுது, என்னென்ன கொடுக்குது. கரெக்டா நம்ம யோசிக்கும் போது அதுல நிறைய விஷயங்கள் சிரிக்க வைக்குது, சிந்திக்க வைக்குது, அழுகிறோம். நம்ம என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம என்னெல்லாம் அதுக்கும் இதுக்குமான இது நம்மளை அதோட பொறிச்சு பார்க்குறதா இருக்கட்டும், நம்ம அந்த கேரக்டரோட பொறிச்சு பார்க்குறதா இருக்கும். அந்த கேரக்டர் அழுகுதுங்கும் போது நம்ம அழுகிறதா இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப பல எமோஷன்ஸ் கலந்த ஒரு இடம் தான் ஏன் நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ நிறைய காரணங்கள் இருக்குது. அது ஒரு நல்ல ரைட்டிங்காக இருக்கட்டும், அதை நல்லா புல் ஆஃப் பண்ண ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், அதை நல்லா காட்டின விஷுவலாக இருக்கட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் சேர்ந்து இங்கே வர்றதான் அந்த லைவ் ஆக்ஷன். இப்போ இவன் பேசின எல்லா விஷயமுமே ஒரு அனிமேஷன் படமும் கொடுக்கும். அதுதான் இங்கே எனக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இது எங்கே நீங்கள் இதில் என்ன குறைஞ்சி வச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். நீங்கள் அழுக முடியுமா, எமோஷ்னலாக கனெக்ட் ஆகணுமா, கனெக்ட் ஆவீங்க. இதில் ரைட்டிங் சூப்பராக இருக்கணுமா, ரைட்டிங் சூப்பராக, விஷுவல் சூப்பராக இருக்கணுமா, ஒரு ஆள் கேமராவில் எடுத்த மாதிரியே விஷுவல்ஸ் இருக்கக்கூடிய அனிமேஷன் படங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இன்னொன்று தாண்டி கனெக்ட் வேற என்ன நான் சொன்னேன், மியூசிக் இருக்குமா, ஒரு சூப்பரான பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கக்கூடிய படங்கள்லாம் நிறைய இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரை தாண்டி பாட்டு இருக்க படங்கள், லவ், காமெடி, ஆக்ஷன், இந்த மாதிரி எல்லாமே அனிமேஷன் படங்களை நம்மளால் பார்க்க முடியும். அனிமேஷனில் இருக்குது. டு பி ஆனஸ்ட், நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி லைக்னு ஒரு படம் வந்தது, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. டெக்னாலஜி ஒரு மனிதரை எந்த அளவுக்கு மோசமாக்குது, எந்த அளவுக்கு அவன் மாறிட்டு இருக்கான், எப்படி அடிமையாக எவ்வளோ அடிமையாகிறான், மற்றவங்கள, அதாவது மனித சூழல், அந்த மனிதாபிமானமும் அந்த மாதிரியான விஷயங்களே எவ்வளோ பெரிய அடி வாங்குது, அது இருக்கா இல்லையாங்கிற அளவுக்கான அந்த ஒரு கோரை காட்டுற ஒரு படமா லைக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை புல் ஆஃப் பண்ணுச்சான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு அது சுத்தமா எனக்கு ஒர்க் ஆகல. இதே விஷயம் வால்ஜின்னு ஒரு படம் பார்த்தேன், அனிமேட்டட் படம், சோ கால்டு பொம்மை படம். அந்த பொம்மை படத்துல எனக்கு ஃபீல் ஆன விஷயம், ஒரு நிமிஷம், இது ஒரு டிஸ்க்ளைமர், யாரும் டென்ஷன் ஆயிடக்கூடாது. என்ன லைக்கை கொண்டு வாலி கூட கம்பேர் பண்றியடா அப்படின்னு சொல்லி வாலி ஃபேன்ஸ் யாரும் கோச்சுக்காதீங்க. ஒரு லைவ் ஆக்ஷன் படம் தான் லைக்.
லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த பக்கம் யோசிக்கும் போது வாலிங்கிறது ஒரு பொம்மை படம், அனிமேட்டட் படம். அது கொடுக்குற எமோஷனை எனக்கு இது கொடுக்கல, இது எனக்கு கடத்தல அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இத்தனைக்கும் வாலியில் வந்து இருக்கிறது ஒரு பொம்மை அப்படின்னாலும் மனுஷ பொம்மை கூட கிடையாது. அது வந்து ரோபோட்டு. 2 ரோபோட்டு சேர்ந்து இங்கே மனிதர்களையும் இந்த ஏஐட்டிருந்து இந்த மனிதாபிமானத்தையும் மனிதர்களையும் காப்பாற்றணுங்கிறதுக்கு 2 ரோபோட் போராடுறதை நினச்சி மீன் 2 போராடுறது தான் அந்த படத்தோட ஒரு கதையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் நமக்கு வந்து அவ்வளோ இங்கே ஒரு மனுஷன், அதாவது நிஜமான ஒரு மனிதன் நின்று இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிற ஒரு படம் தான் லைக். ஸோ அப்படியான ஒரு விஷயம் வந்து அங்கே எனக்கு இதே ஆகலைன்றப்போ அந்த இடத்துல +1ன்ற மாதிரி அனிமேட்டட் மூவி ஏறி நின்றது. இதே மாதிரி எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது, எந்த இடத்துல லைவ் ஆக்ஷனோட அனிமேஷன் ஒரு படி மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு கதையை, இவ்வளோ பிரம்மாண்டத்தை சிம்பிளான ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே அழகாக எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி அனிமேஷனில் கொடுக்க முடியும். பட்ஜெட்டு இதெல்லாம் தாண்டி பவுண்டரிஸ் கிடையாது. நம்ம அனிமேட்டடில் பண்ணும்போது நம்ம நினச்சதை நம்ம அங்கே கொண்டு வர முடியும். ஆப்வியஸாக நினச்சதை கொண்டு வர பெரிய பெரிய லைவ் ஆக்ஷன் டேரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க நினைக்கிறதுல அங்கே கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்றப்போ இதில் வந்து அதை பண்ண முடியுன்ற இதில் +2 ஆகுது. அனிமேஷன் வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணியிருக்கு. லைஃப் சேஞ்சிங் படங்களே வந்து லைவ் ஆக்ஷன் படங்கள் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு. ஆப்வியஸாக இப்போ உன் லைஃப்பில் ஒரு படம் இருக்குது, என் லைஃப்பில் ஒரு படம் இருக்குது, லைவ் ஆக்ஷன் படங்கள் அப்படின்னா ஆப்வியஸாக இருக்குது. ஒரு அனிமேஷன் படமும் என் லைஃப்பில் வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் படமாக இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து நான் இங்கே சொல்லுவேன். கோகோன்னு ஒரு படம் எனக்கு லைஃப் சேஞ்சிங் படமாக வந்து அது இருந்துச்சு. சரிப்பா உனக்கு ஆயிடுச்சு, எல்லாருக்கும் ஆகுமா நீ பொம்மை படம் பார்ப்பேன் அப்படின்னா, இதோட எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள் ஒன்று வந்து நான் சொல்லணும் இங்கே அப்படின்னு விரும்புகிறேன். ஒரு அனிமேனா டிராகன் பால் அப்படிங்கிற ஒரு அனிமே. அந்த அனிமேவோட பயங்கரமான ஃபேன் வந்து ஒரு குட்டி பையன் இருக்கான். இவ்வளோ பெரிய குட்டி பையன் தங்கச்சியை காப்பாற்றவோ இல்லை என்ன காரணத்துக்காக வெளியே போனா அப்படிங்கிறது தெரியல. அவனை வந்து ஒரு குளவியோ தேனியோ ஒரு பயங்கர பாய்சனஸான தேடியோட அட்டாக்ல வந்து மாட்டிக்கிட்டான். பயங்கரமாக உடம்பு குத்தி பயங்கரமாக உடம்பு ஃபுல்லாக வந்து காயப்பட்டு மூஞ்சியெல்லாம் வீங்கி போச்சு. அவ்வளோ பெருசாக வீங்கி போச்சு. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. ஹாஸ்பிட்டல் டாக்டர்லாம் அவன் பிழைக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்களாம். அவன் மைண்டுக்குள்ளே வந்து அந்த நெவர் கிவ் அப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதில் வந்து டிராகன் பாலில் கோகு வெஜிடா அப்படிங்கிற 2 ஆட்கள் வருவாங்க, கேரக்டர்ஸ். சூப்பர் சையன் மூட் அப்படிங்கிற மாதிரி அந்த நெவர் கிவ் அப் ஆட்டிடியூடுங்கிற மாதிரி இவன் மைண்டுக்குள்ளே நினச்சி அந்த இடத்துல செத்துருவான், அவன் பிழைக்க மாட்டான்னு சொன்ன பையன் நார்மலாகி திரும்பி வரான். அவனுக்குள்ளே இருக்க அந்த வில் பவரை இன்ஸ்பிரேஷனாக கொடுத்துருக்கிறது இந்த அனிமே அப்படிங்கிற ஒரு விஷயம் பெருமையோட சொல்லிக்கிறேன். அனிமேட்டட் படங்களோ அனிமே படங்களோ நான் சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்போ நம்ம ஊர்ல இன்னும் அது பெருசா வளரல, பெருசா ஆகலை. அதுக்கு வந்து ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இப்போ ஃபாரின் கல்ச்சர்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் அனிமேஷன் படங்கள்லாம் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, அமெரிக்கா சைடோ இல்லை வந்து வேற நாடுகள் சைடோ யூரோப் சைடோ அந்த மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் காமிக் புக்ஸ் வந்து அங்கே ஜென்ரலாகவே குழந்தைகள் மத்தியில் வந்து காமிக் புக்ஸ், கதை புத்தகங்கள் அதெல்லாம் வந்து ஃபேமஸாக இருக்கும். அப்படி காமிக் புக்ஸ் இருக்கும்போது அதில் புதுசாக என்ன கொடுக்கலாம்னு வந்தது கண்ட்ரீஸ்ல காமிக். ஜாப்பனீஸ் சைடில் போனால் மாங்கா வந்து இந்த ஹிரோஷிமா நாகசாக்கிக்கு அப்புறம் ஜப்பானை மறுபடியும் ஒரு ஹோப் கொடுத்து அவங்க வந்து கொண்டு வர்றதுக்காக இந்த ஆர்ட் ஃபார்ம் வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மாங்காங்கிற ஒரு ஆர்ட் ஃபார்ம் அது வழியாக வர்ற கதைகள் வந்து ஓகே அப்படிங்கிற ஏதோ ஒரு மூலையில் ஹோப் கொடுத்துருக்கு மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. இந்த பக்கம் அமெரிக்கன் சைடு வந்தீங்கன்னா குழந்தைகளுக்காகவே வந்து புதுசாக ஹீரோ கேரக்டர்கள் அதெல்லாம் வந்து காமிக் புக்காக கொண்டு வந்தாங்க. ஸோ ஓகே, காமிக் புக்கு இந்த பக்கம் மாங்கா அது ஒரு பயங்கர ஹிட் ஆகுது. ஒரு காமிக் புக் செம்மையாக போகுது, செம்ம ரீச் ஆகுது அப்படின்னா அந்த காமிக் புக் அடுத்த கட்டத்தில் அனிமேஷன். ஆப்வியஸாக ஜப்பான்லேயே அதுதான் மாங்காவாக வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்குமே மாங்கா வந்துக்கிட்டு இருக்க நிறைய விஷயங்கள் தான் அனிமேவாக வந்து மாறுது. மாங்கா இல்லாமல் அனிமேகள் வந்து தனியாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் தான். காமிக் மாங்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பேஸான ஒரு விஷயம். இந்தியன் சைடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யோகேஷ் அந்த மாதிரி காமிக்கல் இருந்திருக்கு. இங்கேயும் வந்து காமிக்கல் இருக்குது, நியூஸ் பேப்பரில் வர காமிக் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஆனால் குழந்தைகள் சைடு வந்து எந்த அளவுக்கு போச்சு, தனியாக ஒரு காமிக் புக் அப்படின்னா அதை வாங்கி படிக்கிற ஆட்கள் எத்தனை பேர் இங்கே பார்க்குறாங்க? கார்ட்டூன் சேனல்ஸ் பார்க்குற அளவுக்கு காமிக் எங்கே இருக்குன்னா 0 தான் எனக்கு தெரிஞ்சு. இப்போ இருக்க பசங்கலாம் கார்ட்டூன்ஸே பார்க்கறது இல்லை, கோகோ மெலன் பார்த்துக்கிட்டு அது வேற விஷயம். அப்படியும் போகோ இதை இனிஷியேட் பண்ணான். போகோ என்ன இனிஷியேட் பண்ணா, முன்னாடி அமெரிக்கன் கார்ட்டூன்ஸோ இல்லை யூரோப்பியன் கார்ட்டூன்ஸோ வாங்கி டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் வந்து இந்தியன் சைடில் வந்து கார்ட்டூன்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கார்ட்டூன்ஸ் ஓகே டேரெக்டாக கார்ட்டூன்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த கோல்டு க்ரீனான்னு தெரியல ஜின்னு போட்டு சோட்டா பீம் அந்த ஸ்டூடியோஸ் வந்து சோட்டா பீம் கிரியேட் பண்ணாங்க, மோட்டு பத்லு கிரியேட் பண்ணாங்க. அது அந்த ஸ்டூடியோஸை மோட்டு பத்லு அந்த ஸ்டூடியோஸ்ன்னு தெரியல, சோட்டா பீம் கிரியேட் பண்ணாங்க, மோட்டு பத்லு பண்ணாங்க. இந்தியன் கார்ட்டூன்ஸ்கள் வந்து வந்துச்சு. ஆனால் இது எந்த இடத்துல எந்த ஒரு விஷயத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறது வந்து தெரியலை. அதை தாண்டி வந்து வெளியே போடுவோம் சயின்ஸ் ஃபிக்ஷனோ இல்லை வந்து ஏலியன்லாம் வரும். சோட்டா பீமில் ஏலியன் வரும், வந்து கிரிக்கெட் விளாண்டுருப்பாங்க இவங்க கூட. ஒரு பட்டன் தான் இந்த பக்கம் அமுக்குனீங்கன்னா கார்ட்டூன் நெட்வொர்க்கில் பென்டன்
அடிச்சு பொழந்துக்கிட்டு இருப்பாப்ல. இந்த பக்கம் வந்தீங்கன்னா இவங்க கிரிக்கெட்ல இருப்பாங்க ஏலியன் கூட. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு இந்தியன் கார்ட்டூன்ஸ் வந்து இந்த ஒரு ஸ்டாண்டர்டுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா விஷுவல்ஸாக அவங்க கதைகள் நிறைய விஷயங்கள் போயிருந்தாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஒரு மலை, ராஜாங்கம், சாமி, அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலு, ஃப்ரெண்ட்ஸு, கிரிக்கெட் கிரவுண்டு, இந்த மாதிரி இதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான். கடைசியாக தான் வந்தார் விநாயக் அப்படிங்கிற மாதிரி, கடைசியாக தான் வந்தார் அமர் வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் அவர். ரெட் ஃபிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமிக் வந்து ரிலீஸ் எனக்கு ஃபுல்லாக பயங்கரமான சென்சேஷன். ஆமாம், பூம் ஆச்சு. பட் அகைன் அதுவுமே எவ்வளோ கிட்ஸ் வாங்கி படிச்சாங்கன்னு தெரியல. நான் தான் சொல்கிறேன்ல, அவங்க கார்ட்டூனே பார்க்கறது இல்லை, கோகோ மேலன் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவன் இங்கிருந்து போய் காமிக் ஆட்கள் நிறையா படிச்சு. பட் ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு. நார்த்துலலாம் ஒரு கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கும் நேரில் மீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைச்சிது. இங்கே நாங்கள் இந்த காமிக் பிடிச்சோம், நல்லா இருந்தது. நம்ம ஊர் அட்ரஸ்லாம் பார்க்குறப்போ இங்கே வள்ளுவர் கோட்டத்தில் இது நடக்குது, இது R15 வந்துட்டு போயிட்டு இருக்கு, அதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஆக்சுவலாக புதுசாக சூப்பராக ஃபீல் ஆச்சு. இன்னொன்று, இது வந்து சாதாரண ஒரு பையனோ, சாதாரண ஒரு ஸ்கூல் பையனோ, இல்லை நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு ராஜா காலமோ இந்த மாதிரியுமே கிடையாது. சூப்பர் ஹீரோ கதை. சூப்பர் ஹீரோனாலும் ஒரு ஆன்டி ஹீரோ கணக்கில் தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது. பார்க்கல இல்லைப்பா, வாங்கி படிக்கலாமா, தயவு செஞ்சு வாங்கி படிங்க. அமேசானில் இருக்குது, ரெட் ஃபிளாக், செஞ்சு வாங்கி படிங்க. செகண்ட் பார்ட் 2 வந்து இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமாம், ரெட் ஃபிளாக் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இஷ்யூ வாங்க, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா செகண்ட் இஷ்யூ வாங்கி பாருங்க. இதுக்கிடையில இப்போ ரீசெண்டாக வந்து ஆம்ஸ்ட்ராங் ஃப்ரம் அங்காளம்மன் கோவில் தெரு அப்படின்னு சொல்லி ஒரு அனிமேஷன் ஷார்ட் ஃபிலிம் வந்து நாங்கள் பார்த்தோம். ஆக்சுவலாக இந்த ஷார்ட் ஃபிலிம் எங்களையே ரீச் ஆகிருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ரீச் ஆகாத காரணம் வந்து என் தலைவன் அவர்கள் மியூசிக் பண்ணியிருந்தாப்புல. அதில் சொல்லவே வேணாம், பயங்கரமாக இருந்தது மியூசிக்கு. அவரோட இது மூலமாக எங்கள் ஃபீடுக்கு வந்தது, நாங்கள் பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே. கதையாக இருக்கட்டும், அந்த அனிமேஷன் ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. 10 நிமிஷம் 12 நிமிஷம் யூடியூப்லேயே 13 நிமிஷம் 13 சம்திங் இருக்குது, அதையும் பாருங்க. அப்புறம் அந்த ஸ்டூடியோஸ் சீரியல் லைட் ஸ்டூடியோஸுங்கிற ஒரு யூடியூப் சேனல் கீழே இருக்கும், ஆம்ஸ்ட்ராங் ஃப்ரம் அங்காளம்மன் கோயில் தெரு அப்படின்னு சொல்லி அதையும் பாருங்க. உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து மக்கள்கிட்ட சொல்கிறோம், இல்லை நீங்கள் ரொம்ப பயங்கரமாக இதான படங்கள் அனிமேட்டட் நிறைய படங்கள் இருக்கு. சிங்சான் பார்த்து நான் அழுத ஒரு ஆள். சிங்சான் பார்த்துனா படம் ஒன்று இருக்கும், நான் என்னங்க சொல்கிறேன், நிறைய பேர் அதை பார்த்து என்னடா அழுத அப்படிங்க ஜட்ஜ் பண்ணுற மாதிரியான ஆட்கள் நிறைய பேர் இருக்கேன். என்னன்னா, ஒரு ஃபியூச்சர் போயிருப்பாங்க, இவன் வந்து அவன் ஃபியூச்சர் சிங்சான் வந்து சிலையாக்கியிருப்பான். இவனுக்கு கல்யாணம், இவனோட மாமனார் தான் வில்லை. இவன் அங்கே போயிருக்கும்போது அந்த சிலையை பாம்பு வச்சு வெடிக்க வச்சுட்டு இவன் கத்திட்டு இருப்பான். அவங்க அம்மா அப்பாலாம், அவங்க அம்மா குண்டாயிருக்கும், அவங்க அப்பாலாம் வழுக்க விழுந்துருப்பாங்க, எல்லாரும் உறைஞ்சி போய் நிற்பான், அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஷின்சான் நொஹாரா செத்துட்டான் அப்படின்னு சொல்லவும் ஒரு பெரிய ரோபோட் இருக்கும், இவன் ரோபோட் மேலே அது எல்லாம் சைலண்டாக இருப்பாங்க. அது போய் அப்படின்னு ஒரு சின்ன வாய்ஸ் கேட்கும். எனக்கு கூஸ் பம்ப்ஸு, அது எனக்கு அழிவே கிடையாது அப்படின்னு அவன் வாய்ஸில் கத்தும்போது எனக்கு வேற மாதிரி இருக்கும் அது அந்த சீனு. ஆனால் ஆக்சுவலாக அந்த ஃபியூச்சர் சிங்சான் செத்துருக்க மாட்டான். இவன் இப்படி சொல்லணும். அந்த சீன் வந்து அந்த சீன் கண்கலங்கி தான். அப்புறம் ரோபோட் டேட்னு ஒரு படம், ஷின்சானோராவோட ரோபோட் டேட்னு ஒரு படம், நீங்கள் அது பாருங்கள், உங்களுக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அது வந்து அந்த அப்பா சென்டிமெண்ட் கடைசியில் ஒரு விஷயம் வந்து அது சூப்பராக கண்கலங்கி அழுத ஒரு விஷயங்கள். கார்ட்டூன்களை தாண்டி படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சார் படம் எல்லாத்துக்குமே வந்து நான் அடிமை. கார்ஸ் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சஜஸ்ட் பண்ணி ஒருத்தனை வலுக்கட்டாயமாக பிடிச்சி உட்கார வச்சு பார்க்க வச்சேன். யாரா என்ன தான்டா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நானும் அப்படி பார்த்தேன். எனக்கும் வந்து அனிமேட்டட் படங்கள் அப்படின்னா வந்து எனக்கு கார்ஸ் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இப்போயே சொன்ன மாதிரி வால்லி வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டாக இருந்தது. நான் அதுவுமே இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தேன். நான் பெருசாக அனிமேட்டட் படங்கள் பார்க்குற பையன் கிடையாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் தாண்டி ஆனிமேல கிரேவ்யார்ட் ஆஃப் ஃபயர்ஃப்ளைஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா, இந்த சைலண்ட்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். படம் வந்து எனக்கு நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். லைக் இது எப்போனா நான் சொல்லி ஆல்ரெடி இது ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். இந்த ஜிப்ளி ட்ரெண்ட்லாம் போயிட்டு இருந்த டைமில் பார்த்த படம் அது. பார்க்காதவங்க இவங்கெல்லாம் க்ளோரிஃபை பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லை கிப்ளிலாம் வந்து ஒரு ஹோல்சமான ஒன்று எடுத்து வச்சிருப்பான். இப்போ செஞ்சு ஒரு இனிமேல் பார்க்க மாட்டேன், அனிமேட் படங்களே பார்க்க மாட்டேன்னு இருக்கவங்களும் இந்த படம் பாருங்கள். படம் இதுக்கும் எனக்கு முன்னாடியே தெரியும், அதுக்கு வந்து ஒரு ஹோல்சமான எண்டிங்கோ எதுவுமே கிடையாது. அது வந்து ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான எண்டிங் தாங்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்சு நான் எதிர்பார்த்து தான் நான் உட்காந்துருக்கேனே. இப்படி உட்காந்துருக்கும்போது அந்த படம் முடியும் போது என் மூளை சொல்லுது என்கிட்ட, டே இது பொம்மைடா, உண்மையாக தான் வரைஞ்சி தான் இருக்குது, இது வந்து உண்மையான ஆள் கூட இல்லை அப்படின்னு என் மூளை சொல்லுது. கண்ணை தேம்பி தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. அப்படி படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆழ்ந்த அமைதி, எதுவுமே பண்ண முடியல, எதுவும் தாட்ஸும் இல்லை, ஒரு மாதிரி மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கேன். ரொம்ப ஒரு அமைதி மட்டும் இருக்குது, ரொம்ப பிளாங்காக இருக்குது.
இப்படியான ஒரு படம் வந்து அந்த படம் ஓகே எங்கள் லைஃப்பில் வந்து அனிமேட்டட் படங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். உங்கள் லைஃப்லேயும் வந்து இந்த மாதிரி அனிமேஷன் படங்கள் மூலமாக நடந்த ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை நடந்த ஒரு மெமரி நீங்கள் இப்போ சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு ப்ரோ, இந்த ஒரு படம் சூப்பராக இருக்கும், இந்த படம் சஜஸ்ட் பண்ணுறேன் இல்லை நான் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தெரியாத படங்கள் ஏதாவது இருக்குது, இது வந்து கொஞ்சம் அண்டர் ரேட்டட் படம் ஆனால் நீங்கள் பாருங்கள் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். எங்களுக்கு தெரிஞ்ச படங்கள் லிஸ்ட்டையும் வந்து படங்கள் லிஸ்ட்டு நம்ம வந்து நாங்கள் ரெடி பண்ணுறோம். நாங்கள் வந்து ஆக்சுவலாக படங்கள் லிஸ்ட்டெல்லாம் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு படங்கள் லிஸ்ட் கண்டிப்பாக பார்க்கணுன்னு மூவி லிஸ்ட் தனியாக அனிமே லிஸ்ட் தனியாக இன்ஸ்டாவில் போடுறோம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆமாம், இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப் வந்து மூடல் மொழி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மணி இருக்கும் அதையும் தொட்டுக்கோங்க. அவ்வளோதான், இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிட்டு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெற்றுக் கொள்வது நான் உங்கள் யோகேஷ், நான் உங்கள் கிருஷ்ணா. இது உங்கள் மூடர் மூளை. பாய்.